ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் 3 ஃபிங்கர் ஸ்வாப் பண்ணி தான் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். சாம்சங் மொபைலில் மட்டும் அப்படி கிடையாது. டிஃபால்ட்டாக பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் டவுன் பட்டனை ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த மெத்தட் எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. குறிப்பாக அடிக்கடி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால தான் 2026 One UI புதிய அப்டேட்டுக்கு பிறகு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஸ்கிரீன்ஷாட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில மெத்தட்ஸில் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. சாம்சங் யூஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். பட் நிறைய இடத்துல இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் மொபைலில் ஒரு கையில் பிடிச்சிருப்பீங்க, இன்னொரு கையில் 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டுமே சரியாக ப்ரெஸ் ஆகாமல் மிஸ்மேட்ச் ஆகி மொபைல் ஆஃப் ஆகும். ஸோ ஒரு டைமுக்கு 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு உண்டான ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, நீங்கள் எந்த கையில் மொபைலை ஹோல்டு பண்ணி இருக்கீங்களோ அந்த கையில் இருக்கிற 2 ஃபிங்கரையும் எடுத்து பவர் ப்ளஸ் வால்யூம் பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிங்கிள் டைம்லேயே எந்த ஒரு மிஸ்மேட்ச் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இன்னொரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன்ஷாட் மெத்தடை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீனை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஆனால் இந்த மெத்தடில் நமக்கு பிடிச்ச பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்க முடியும். அது எப்படின்னா, செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் டிஸ்பிளேவை கிளிக் பண்ணி டிஸ்பிளேக்குள்ளே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எட்ஜ் பேனல்ஸுங்கிறது டிசேபிளில் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. இப்போது உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனில் ரைட் சைடு ஒரு கார்னரில் ஒரு டேப் ஒன்று தெரியும். அதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன மெனு டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஸ்மார்ட் செலக்ட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி எந்த போர்ஷன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணுமோ அதை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாகவும் பெருசாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கேலரியில் போய் சேவ் ஆயிரும். அதை நீங்கள் கேலரியிலிருந்து எடுத்து கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே இப்படியே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த சேட்டை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச்சில் டிஜிட்டல்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உடனே டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப்னு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள அனலைஸ் ஆன் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்னு டிசேபிளில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு டோட்டலாக வெளியே வந்துருங்க. இப்போ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே அசிஸ்டன்ட் மெனு டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. இப்போ உங்கள் வாய்ஸில் டேக் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லுங்க. உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். Take screenshot. Sure, taking a screenshot. இதை யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சிம்பிளான பெஸ்ட்டான ஸ்க்ரீன்ஷாட்டை பற்றி பார்க்கலாம். உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ராக்ஷனுக்குள்ள அசிஸ்டன்ட் மெனு டிசேபிளில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக வெளியே வந்துருங்க.
இப்போ ஹோம் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா 4 டாட் வச்ச ஒரு ரவுண்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். நெக்ஸ்ட்டு பவர் ப்ளஸ் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு பின்னால் அதே மாதிரி ரவுண்ட் பட்டனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பின்னால் டவுன் ஏரோ கீ டிஸ்பிளே ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா ஸோ டோட்டல் ஸ்க்ரீனையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 பேஜ் இருக்கும்னா அந்த 10 பேஜையும் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இது எடுத்த பின்னால நேரா கேலரியில போய் ஸ்டோர் ஆயிரும். அங்க போய் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். யூஸ்வலா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பின்னால அதை யாருக்காவது சென்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பாரு, டைம், பேட்டரி இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதனால எடிட்டை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் பாரை கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சென்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு சின்ன ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டோம்னா ஸ்டேட்டஸ் பாரை விழுகாம நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அது எப்படின்னா உங்க சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உடனே ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சொல்லி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ள ஹைடு ஸ்டேட்டஸ் அண்ட் நேவிகேஷன் பார் அப்படிங்கிறத டிசேபிள்ல இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுது ஸ்டேட்டஸ் பாரோ, டைமோ, பேட்டரியோ எந்த ஐக்கானும் ஸ்க்ரீன்ஷாட்ல விழுகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.